ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் தனது வீட்டுக்கு நேர் எதிர் மிதுனத்தில் அமர்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் என்று சொன்னால் மிகையாக. ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்று இல்லை. அஞ்சைக்குடைய செவ்வாய் 2இல் உச்சம் பெறுகிறார். சூப்பர். 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் 2ஆம் இடத்தில் 5 நாளும் 3ஆம் இடத்தில் 2 நாளும் குரு பார்வையில் இருப்பது என்பது மகத்தான சிறப்பு, பாக்கியமான ஒரு சூழல். இதில் பாருங்கள், 1, 5, 9 மிக சிறப்பாக இருக்கிறது. திரிகோணாதிபதிகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போது சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறார். அஞ்சிக்குடையவன் வலுத்திருக்கிறார். அப்போ அஞ்சிக்குடையவன் வலுத்திருக்கிறார் என்று சொன்னால் குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் 100% கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அதையும் தாண்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாக. கௌரவம், புகழ், அந்தஸ்து 7ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு சொன்னாலே கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் மிக மிக வலுத்திருக்கிறது. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அங்கே முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், ராகு உள்பட இருக்கிறார். சூரியன் 2 நாள் தான் இருப்பார், மற்ற கிரகங்கள் வாரம் முழுவதும் இருக்கிறது. அப்போ 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மிக மிக உன்னதமாக அமையக்கூடிய காலம். புதன் சுக்கிரனை குரு பார்ப்பது. புதன் யார்? 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். அப்போ புதனை குரு பார்க்கிறார் என்று சொன்னால், 7இல் குரு இருக்கிறார் என்று சொன்னால், அப்போ திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு சட்டு புட்டுன்னு பேசி திருமணத்தை முயற்சி பண்ணுவாங்க. திருமணத்துக்காக அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதற்கான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். மற்றபடி தொழில் ரீதியாக கூட நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சிறிய முயற்சி, இப்போ லோன் வாங்குறீங்க, லோன் கேட்டிருக்கீங்க, அந்த லோன் கிடச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. அல்லது தொழிலை நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்.
பாருங்கள், 2ல் சூரியன் 9க்குடையவன் 2ல் இருக்கிறார் என்று சொன்னால் பாக்கியமான ஒரு சூழல். அப்போ குடும்பத்துக்கு வருவாய்க்கு ஒரு பாக்கியங்கள் இருக்குது. பண வருவாய் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்க போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். சுக்கிரன் பாருங்கள், உங்களுக்கு இப்போ புதனே பார்த்திங்கன்னா 7க்குடையவன். அப்போ 7க்குடையவனை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அழகு ஒப்பனை நிலையங்கள், திருமணத்துக்கு மேக்கப் போடக்கூடியவர்கள், பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, வங்கிகளில் பணிபுரிபவர்கள், நிதி நிறுவனங்கள், நிதித்துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்க இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு அடுத்த லெவல் ப்ராக்ரஸ் கண்டிப்பாக. ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே பணம் தேடி வரும் உங்களை. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். 4ல் சனி இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி போய்கொண்டிருக்கிறது. என்னங்க கதையாக சொல்கிறீங்க? எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. போகட்டும். அர்த்தாஷ்டம சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார். மற்ற கிரகங்கள் செவ்வனே சூப்பராக இருக்குது, சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு சனி பகவானுடைய தீர்ச்சன்யம் பெருசாக உங்களுக்கு தெரியாது. என்ன 4ல் சனி இருந்தால் என்ன? தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனம் பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலம். அது மட்டும் இல்லை, சுகம் இல்லை உங்களுக்குன்னு சொல்லணும், ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் என்று சொன்னால் மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி, இந்த தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான லெபோரியஸ் உழைப்பு, எஃபர்ட், முயற்சி இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும். இருந்தாலும் நீங்கள் அதை சரி பண்ணி கொண்டாந்துருவீங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ல் குரு இருப்பது என்பது மிக மிக சிறப்புங்க. இதில் பாருங்கள், சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்னா ஒரு சிலருக்கு டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை நிரந்தரமாகக்கூடிய நிலை, அல்லது தொழில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, சரியாக லாபம் வரல, வேறு தொழிலை மாற்றிக்கலாமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ஸ்திரமாக ஒரு முடிவு எடுத்து தொழிலை மாற்றுறதா இருந்தால் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது உங்களுக்கு சாதகம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபம் நிச்சயம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லது நடக்கப் போகிறது. இந்த வாரம் எந்த ஒரு பிணக்கோ ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வேலை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த தனு ராசியில் இருப்பவர்களுக்கு அமையும் என்று சொன்னால் மிகையாக. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக தன்னுடைய வீடு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு இதெல்லாம் மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது. நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு
சூப்பராக இருக்க போது சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.